இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, இந்த வாரத்தில் நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் முக்கியமான காரியங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் நாம் எவற்றிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், எவற்றிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எவற்றிலெல்லாம் நாம் அலர்ட்டாக விழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக தெரிந்து கொண்ட பகுதி, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உபாகமம் 15:9 இவ்வாறு சொல்லுகிறது: விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டியிருக்கிறதென்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கு அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். இங்கே நீதி செய்கிற கர்த்தர் வெளிப்படுகிறார். நீதி செய்யாத ஜனங்களை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. லூக்கா 1:35 இவ்வாறு சொல்லுகிறது: ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. வெளிச்சம் என்பது இன்று நாம் லைட்டு பல காரியங்களையெல்லாம் போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த உண்மையாகவே ஒரு 50 வருடத்துக்கு முன்பாக சொல்லுவார்கள், கிறிஸ்துவை உடையவர்களுடைய முகத்தில் ஒரு ஒளி காணப்படுகிறது என்று. அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒளி. ஏனென்றால் அவர் ஒளியாய் இருக்கிறார். நாமும் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நீதியின் சூரியன். அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். நீதி என்பது, நீதி பட்ட பகலை போலவும் வெளிச்சத்தை போலவும் என்று நாம் வாசிக்கிறோம் வேதத்திலே. இந்த நீதி என்பது நாம் நம்மளை வெளிப்படுத்துகிற ஒளியை குறிக்கிறது. ஒளியின் பிள்ளைகளாக நீதியின் சால்வையை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒளியின் பிள்ளைகளாக இருக்க நாம் நீதியின் சால்வையை தரித்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஏசாயா 61:10 இவ்வாறு சொல்லுகிறது: ஒரு மணவாளனை சந்திக்க புறப்படும் மணமகள் ஆபரணம் தரித்து ஒரு வெளிச்சமாக, ஒளியாக, பிரைட்டாக, ஒரு மகிமையாக செல்வது போல நான் உங்களுக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையையும் கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களில் நாம் வெளிச்சமாக இருக்க பிரயாசப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற வெளிச்சம், நாம் நீதியின் சால்வையை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும், இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினவர்களாக இருக்க வேண்டும். ஆதாம் ஏவாள் முதல் முறையாக பாவம் செய்யும்போது அவர்கள் ஆகவே தான் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவரோடு உலாவிக் கொண்டிருந்தவர்கள், ஒளியிலே ஆண்டவரோடு தரிசித்து கொண்டிருந்தவர்கள் இன்று ஓடி ஒளிகிறதை பார்க்கிறோம். பாவமானது இருளுக்குள்ளாக அவர்களை மூடி மறைக்க தூண்டுகிறது. இந்த ஒளி ஆண்டவர் நம்மிடத்தில் இருப்பார் என்றால் நாம் ஒளியாக நாமும் திகழ முடியும். ஆகவே தான் வெளிப்படுத்தல் 19:8 இவ்வாறு சொல்லுகிறது: மெல்லிய வஸ்திரம் என்னும் தேவநீதி, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் மெல்லிய வஸ்திரம் என்னும் நீதியை தரித்துள்ளவர்களாக காணப்படுகிறோமா? அப்படி தரித்து கொள்ளும் போது அது நம்மில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இரண்டாவதாக, இரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு தேவை. இந்த இரட்சிப்பின் வஸ்திரம் ஆண்டவர் நம்மோடு தங்கி மகிமையாக நாம் காணப்பட அவர் நம்மில் ஆளுகை செய்ய உதவியாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற தீயை அணையாமலும் இருக்கிற தேவன். ஒருவேளை நம்மிடத்தில் அந்த பிரகாசம் மங்கி காணப்படுமானால் ஆண்டவர் நம்மை தூண்டி எரிய வைக்கிறவராக, நாம் ஆண்டவருக்காக ஒளி கொடுக்கிற மக்களாக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகிறார்: கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது.
சகரியா 2:5 பார்க்கிறோம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். ஆண்டவர் அக்கினியாக ஜொலிக்கிறவராக, நம்மையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவராக அவர் காணப்படுகிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக நம்மை வைத்திருக்கிறார், ராஜ முடியாக வைத்திருக்கிறார். நீதியின் கனிகள் நம்மில் வெளிப்படும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர் 13:12 ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக நம்மை எச்சரிக்கிறார், அந்தகார கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, அந்தகார கிரியைகள் தவறான செயல்பாடுகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே இந்த நம்மில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நாம் எப்போதும் ஒளியாக இருக்க ஆண்டவரோடு இணைந்து நாம் பிரகாசிக்கிறவர்களாக, அவரிடத்துல எப்படி சூரியனிடத்திலிருந்து நிலா பெற்று ஒளிருவது போல இந்த தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் அந்த ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டவர்களாக இருப்போம். 1 பேதுரு 1:7 சொல்லுகிறது, ஒளியின் பிள்ளைகள் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமுள்ளவர்களாக காணப்படுவோம். நம்மளிடத்தில் ஒளி இருக்கும்போது அங்கே பிரிவினை இல்லை. ஆகவே தான் யோவான் 1:9 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனையும், எப்பேற்பட்ட மனிதனையும் பிரகாசிக்க வைக்க அவரால் முடியும் என்று பார்க்கிறோம். ஆகவே அவருடைய ஆணி பாய்ந்த கரத்திற்குள்ளாக, அவருடைய வல்லமையுள்ள புயங்களுக்குள்ளாக வரும்போது நமக்கு முதலாவதாக ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது, மகிமையின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ரட்சிப்பு என்பது இலவசமாக ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்து சம்பாதித்து வைத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் உடுத்தும்போது நம்மில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு காணப்படும். அதே போல இந்த ரட்சிப்புக்குள்ளாக நாம் வர வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி நாம் அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்ம எல்லாவற்றையும் நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் வரும்போது நிச்சயமாகவே அனுதினமும் அவர் அந்த வஸ்திரத்தினால், ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தினால் நம்ம என்ன செய்வாராம், அலங்கரிப்பார். ரட்சிப்பின் வஸ்திரத்தையோடு மட்டும் இல்லை, நாம் நீதியின் பிள்ளைகளாக காணப்படுவோம், நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாய் ஒருவேளை இருந்தாலும் கூட அவருடைய நீதி, அவரை நாம் ஒளியாக தரித்து கொள்ளும்போது அவருடைய நீதி நம்மை தற்காக்கும். ஆகவே நாம் ஒளியின் பிள்ளைகளாக விளங்க முடியும். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் எந்த காரியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுத்தீங்கப்பா, எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஏதோ நாங்கள் பாவத்தில் அடிமைப்பட்டு ஆண்டவரே நாங்கள் மங்கியறிகிற பிள்ளைகளாக இல்லாமல் வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய ஒளியினிடத்திற்கு ஆண்டவரே நாங்கள் அழைத்து வருகிற ஆண்டவரே ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சன்னிதானத்திற்கு மற்றவர்களையும் ஆண்டவரை வழி நடத்துகிற ஆண்டவரை தீபங்களாக எங்களை விளங்க செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட காரியத்தில் ஆண்டவரை நாங்கள் விளங்குவதற்கு எங்களுக்கு 2 காரியங்களை கொடுத்துருக்கீங்கப்பா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கீங்க, அடுத்தபடியாக எங்களுக்கு நீதியின் சால்வையை கொடுத்துருங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகளாக, ரட்சிப்பை அறிவிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இலவச ரட்சிப்புக்குள்ளாக அநேகரை வழி நடத்துகிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. அதுபோல ஆண்டவரே உம்முடைய ஒளியின் பிள்ளைகள் எப்பொழுதும் நீதி செய்கிறவர்களாக, தங்களுடைய சகோதரருக்கு அயலானுக்கு ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் எல்லா இடங்களிலும் நீதியும் நேர்மையும் உள்ள பிள்ளைகளாக உம்முடைய ஒளியை வெளிப்படுத்த, உம்முடைய அன்பை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.